விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த பெண்கள் இப்படி தான், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி பெண்களின் குணம், வாழ்க்கை முறை, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீர தோற்றத்தோடு வசீகரமான முகத்தோடு இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் உயரம் நிறைந்தவங்களாகவே இருப்பாங்க. கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும். எமோஷ்னல் கேரக்டர். இந்த விருச்சகத்துக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான்க. செவ்வாய் உங்களுக்கு மேஷ செவ்வாய் கொஞ்சம் வேகம், கோபம், விவேகம், ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது மேஷத்தில் இருக்கக்கூடியவங்க, விருச்சகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நீர்த்தன்மை உடையவங்க, கொஞ்சம் பணிவாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கோபம் அப்படிங்கிறது பேசிக்காகவே கூடுதலாக இருக்கும். தன்னை தற்காத்து கொள்றதுல இவங்க முதன்மையானவங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதும் இல்லை அவங்களுக்காக இவங்க பொறுப்பாக செயல்படுறதுல முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னே இவங்ககிட்ட நம்ம சொல்லலாங்க. வீம்பு வைராக்கியம்லாம் கூடுதலாகவே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு ஆகாதவங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை வாழ்நாள் முழுவதுமே மனசில் வச்சுக்கிட்டு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க, வீம்பாக இருப்பாங்க. அதே போல் எமோஷ்னல் அதிகமாகவே இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கும். மன அழுத்தங்கள் அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் அதிகமாக அன்பை எதிர்பார்ப்பாங்க. வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 7ஆம் வீடாக வர்றது ரிஷபம். அந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். வாழ்க்கை துணைவர் தன்னுடைய வேலை, தன்னுடைய லக்ஸுரி லைஃப் வாழ்க்கை, அதே போல் சம்பாதிக்கக்கூடிய விஷயம், அதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியவராக இருப்பார். பயணங்களில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். அதனாலேயே வாழ்க்கை துணைவருக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு சில நேரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எமோஷ்னல் லவ் இவங்களுக்கு சில நேரத்தில் கிடைக்காம இருக்கும். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சில நேரத்தில் சில பேருக்கு மிஸ் ஆகிறதால அது கொஞ்சம் ஏமாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தன்னுடைய பர்சனலை இவங்க மற்றவங்க கிட்ட பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்கள பற்றி எளிதாக எடை போட்டுருவாங்க. மற்றவங்கள பற்றி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை மறுக்காமல் வெளியே போய் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதே போல் பழி வாங்கக்கூடிய எண்ணமும் இவங்களுக்கு பேசிக்காகவே இருக்கும். பேசிக்காகவே இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள எத்தனை வருஷம் ஆனாலுமே அதை மனசில் வச்சுக்கிட்டே பழி வாங்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களால நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள்கிட்டலாம் நல்லாவே பழகுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வாக்குவாதம் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். குறிப்பாக கோபமே இவங்களுக்கு தவறான புரிதல்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை இந்த கோபம் ஏற்படுத்திடும். ஸோ இவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், இந்த வீம்பு, கோபம், இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆணாதிக்கம் உள்ளவராக இருக்காங்க அப்படின்னா, விருச்சிக ராசி பெண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒத்து வராத மாதிரி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களே நினச்சா கூட தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. அதே சமயத்தில் இவங்கள அன்பால் கட்டுப்படுத்தலாம். வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை அன்பால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். அதிகாரத்தால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி பெண்கள். நீங்கள் ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்க ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேளுக்கு கொடுக்குலே விஷம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு இந்த நாக்கிலே கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அதனாலேயே மனஸ்தாபம் ஏற்படும் வாழ்க்கை துணைவருக்கும் இவங்களுக்கும். மேலும் மனைவிக்கிட்டேயே எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விருச்சிக ராசி பெண்கள் மிக சிறப்பானவர்களாக இருப்பாங்க. அதே போல் சீக்கிரமாக ஒருத்தவங்க கிட்ட நட்பாகிடுவாங்க. தெரியாதவங்க கிட்ட கூட இவங்களே கலகலப்பாக பேசி, ஆண் பெண் பார்க்காம பேசி அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் சில நேரத்தில் சீக்கிரமாக அந்த நட்பு முடிகிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். அதில் ஏதாச்சும் மனஸ்தாபம் ஏற்படும். எதையுமே இவங்க நினச்சிட்டாங்க, ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணுற வரைக்கும் தான். முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இவங்களுக்கு வாக்கு புனிதம் இருக்கும். இவங்களுக்கு 2ஆம் பாவகம் குருவினுடைய வீடு. அதனால சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிக்கக்கூடியதாகவே இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தந்தையின் அன்புக்கு அதிகமா உட்பட்டவங்களா இருப்பாங்க. தந்தையின் பாசம், அன்புலாம் அதிகமாகவே இருக்கும். சகோதர பாசம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்ட நிலையில பிறந்திருந்தாலுமே, வாழ்க்கையில பிற்பகுதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு இடமாவது வாங்கிடுவாங்க. பூமிகாரகனான செவ்வாயை ஆட்சி வீடாக பெற்றதால இவங்களுக்கு இடமோ வீடோ கண்டிப்பா அமைஞ்சிரும். திருமணம் பண்ணிட்டு போகக்கூடிய இடத்துல கஷ்டப்படக்கூடிய குடும்பமா இருந்தாலுமே இவங்க போனதுக்கப்புறம் ஒரு வீடோ ஒரு இடமோ வாங்கி முன்னேறதுக்கான சூழ்நிலை இருக்கும். இவங்களுடைய கோபம், வைராக்கிய குணத்தால வேலை செய்கிற இடத்துலையுமே சரி, குடும்பத்திலையும் குடும்ப உறுப்பினர்களாலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நேர்முக, மறைமுக எதிரிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதிகாரத்தால் இவங்களால வேலை வாங்கவே முடியாது. அன்பால் மட்டும்தான் இவங்க கிட்ட வேலை வாங்க முடியும். அன்புக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க நீரின் ராசி அப்படிங்கிறதால ஆழ் மனசில் இருக்கிறத மற்றவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. காலபுருஷ தத்துவத்தின் 8வது வீடாக வரக்கூடியது விருச்சகம். இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இவங்களுடைய குணங்கள் சிலது மாறுபடும். பேசிக்காகவே இவங்க ஆழ் மனசில் இருக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அதே போல் மற்றவங்களால இவங்களை எளிதில் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. 3, 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். பொதுவாகவே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் புகழ் அடைந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்கள திருமணம் பண்ண பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க. புகழடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது ப்ளஸ் பாயிண்ட்டு தான். கல்வியிலையுமே ரொம்ப ஆர்வம் இருக்கும். உலக விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க. சில பேர் சரியாக படிக்கல அப்படின்னாலுமே எல்லா ஜென்ரல் நாலேஜும் இவங்கக்கிட்ட இருக்கும். காமனாக சொல்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. குறிப்பாக 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான். அதனால் பிள்ளைகள்னாலே இவங்களுக்கு உயிர். பிள்ளைகள் மேலே ரொம்ப எமோஷ்னலாக பாசம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கண்டிப்போடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அப்படின்னா பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது ஒரு வகையில் நல்லதாகவே இருக்கும். இவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்ல போனால் பொதுவாகவே 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். அதனாலேயே அரசு பணியில் நிறைய பேர் இருப்பாங்க. அரசு பணியில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட இருப்பாங்க. நிர்வாகத்திறன் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் அதிகம். தான தர்மங்கள்லாம் அதிகமாகவே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கு இல்லைனா கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் கூட இருக்கும். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், உணவுத்துறை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றது கம்ப்யூட்டர் துறை. அரசு பணியில் உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு. IAS, IPS, பாதுகாப்பு துறையெல்லாம் இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள் மருத்துவத்துறையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. புகழ் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. விருச்சிக ராசி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்து இவங்களுக்கு வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புலேருந்து இவங்க தப்பிச்சுப்பாங்க. ஆன்மீக வழிபாடு அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய இந்த ராசி, இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவாதிபதியாக வர்றது செவ்வாய் தான். செவ்வாய்க்கு சனி தொடர்பு ராகுவோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு அப்படின்னா வார்த்தைகளாலேயே இவங்களுக்கு எதிரியே எதிர்படுத்திப்பாங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நரம்பு, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்க யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்களோ அவங்களாலேயே சில பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உடன் பணிபுரியறவங்களால சில பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. சுய ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இல்லாமல், அப்படி இல்லைன்னா ராகுவோடு சேர்ந்து இல்லாமல் சுக்கிரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தாலுமே புத்திர பாக்கியம் சம்மந்தமாக கொஞ்சம் டிலே ஆகும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பலாச்செடி வச்சு வளர்க்குறது, பலாச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரும்பொழுது புத்திர பாக்கியம் அமையும். சுய ஜாதகத்தில் உங்களுக்கு பங்கப்படாமல் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். அற்புதமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். மேக்சிமம் ஒரு 15, 16 வயசுலேயே உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். 35, 36 வயசு வரைக்குமே இருக்கும். ஸோ சுக்கிர திசை சின்ன வயசுலேயே வர்றதால காதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர்
அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. பிள்ளைகள், கணவர் அப்படிங்கிற விஷயத்தில் பொசசிவாக இருப்பாங்க. ஒரு 3ஆம் நபர் இவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் 3வது நபரை குடும்பத்தில் நுழைக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தைரியமானவங்க, துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவங்க, எதையுமே துணிச்சலாக இறங்கி முடிவெடுக்கக்கூடியவங்க, எளிதாக வெற்றியும் பெறுவாங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க. இந்த பதிவு விருச்சிக ராசி பெண்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.